Hi, welcome to my YouTube channel. Ibrahim with you. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எஸ்ஐபியில் முதலீடு பண்ணால் எப்படி நம்ம பணக்காரன் ஆகுது. 1000 ரூபா முதலீடு பண்ணால் 73 லட்சம் கிடைக்கும். 2000 ரூபா முதலீடு பண்ணிங்கன்னா 1.4 crores கிடைக்கும். அதே மாதிரி 3000 நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 2.1 crores கிடைக்கும். 5000 நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 3.6 crores கிடைக்கும். அப்புறம் 10000 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா 7.3 crores கிடைக்குங்கிற அந்த விவரங்கள் நான் ஒன்று போட்டிருந்தேன். இதில் பல பேர் சொல்லியிருந்தாங்க, இது உண்மையா, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இது ஃபேக்கு. பல பேர் பலவிதமான கமெண்ட்ஸ்கள் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமாக இதுனா சாத்தியம் அப்படிங்கிறது புரியும். பட் தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி கான்ஃபிடென்ட் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த ஃபுல் விவரங்கள் நான் சொல்லியிருப்பேன். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் கோல்டு சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக முதலீடு செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு டிமெட் கணக்கு வேணும். டிமெட் கணக்கு இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக முதலீடு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட டிமெட் கணக்கை ஜிரோதா வழியாக நீங்கள் டிஸ்கவுண்ட் புரோக்கர் வழியாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இந்த குவேர் ஆப் வழியாகவும் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இந்த 2 ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் பிளான் நீங்கள் முதலீடு செய்வீங்க. அதே நேரத்தில் குவேர் ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா WOHED அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். அதை நீங்கள் TDSக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 ஆப்போட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் 2 ஃபண்ட் எடுத்து நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். அதாவது நிப்பான் growth ஃபண்ட் எடுத்து போட்டிருப்பேன். அடுத்தது ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு அப்படிங்கிற இந்த 2 ஃபண்டை பற்றி நான் விளக்கியிருப்பேன். எதற்காக நான் இந்த 2 ஃபண்டை எடுத்து நான் விளக்கினேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஃபண்டுக்கு 25 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் என்னோட முதலீடுகளில் 25 வருஷம் நம்ம தொடர்ந்து முதலீடு செஞ்சுருந்தா இப்படிப்பட்ட வருமானம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விவரம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபண்டுகளே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நாட் நெசசரி அந்த 2 ஃபண்டோட பேரை நான் சொல்கிறதுனால நீங்கள் அதில் தான் போய் முதலீடு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதை விட சிறப்பாக செயல்படக்கூடிய பல ஃபண்டுகள் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவில் நம்ம அந்த 2 ஃபண்ட் எடுத்து விளக்க போகிறோம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போ நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் உங்களோட முதலீட்டு காலம் 7லேருந்து 10 வருஷம் இருந்தால் மாத்திரம் இப்படிப்பட்ட ஈக்விட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்யுங்க. ஏன்டா ஷார்ட் டேர்மில் நீங்கள் முதலீடு செஞ்சுட்டு நீங்கள் நஷ்டமடைகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டேர்ம் நான் சொல்கிறது 1லேருந்து 3 வருஷம்னு சொல்லலாம். மிட் டேர்ம்ங்கிறது 5லேருந்து 7 வருஷம்னு சொல்லலாம். லாங் டேர்ம்ங்கிறது 7லேருந்து 10 வருஷம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதற்கு மேலேயும் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட முதலீடுங்களை நீங்கள் குறைந்தபட்சமாக ஒரு 7 வருஷம் வச்சுக்கிட்டு அதிகபட்சமாக 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதில் ஜெயிக்க முடியும். அந்த ஃபுல் விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது நான் moneycontrol.comல இருக்கேன். இந்த மணி கண்ட்ரோல் சைட்டை பற்றி பலருக்கும் தெரியும். பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மணி கண்ட்ரோல் தெரியாத ஆளுங்கள் பல பேர் இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம மணி கண்ட்ரோல் மூலியமாக இந்த ஃபண்டுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் moneycontrol.comக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்குது, கம்மோடிட்டிஸ், IPO, வீடியோ இப்படி எல்லாம் இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே பல விஷயங்கள் நீங்கள் பார்க்க முடியும். என்னென்ன லேட்டஸ்ட் நியூஸ் இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம அந்த ஃபண்டோட பேரை போட்டு சர்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ நிப்பான் growthன்னு போட்டு அந்த ஃபண்டை பற்றி நான் சர்ச் பண்ண போகிறேன். ஒன்ஸ் அதை சர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பல விஷயங்கள் இதில் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா growth ஃபண்டு ரீட்டைல் பிளானுங்கிறது, அதுக்கப்புறம் இது growth ஆப்ஷன், அதுக்கப்புறம் உள்ளது ரெகுலர் பிளானில் டிவிடெண்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரெகுலர் பிளானில் போனஸ் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டிவிடெண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளான் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இன்ஸ்டிடியூஷனெலாம் ஒரு கம்பெனிக்காக பெரிய அளவில் அவங்க முதலீடு பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருவோம். நீங்கள் டைரக்ட் பிளானில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் நம்ம டைரக்ட் பிளானில் கூட நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளான் எல்லாமே செபி எப்போ மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013 தான் டைரக்ட் பிளான் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபண்டை எடுத்து பார்த்தாலும் டைரக்ட் பிளானோட ஹிஸ்ட்ரி 2013 தான் இருக்கும். நாம் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து தேடுறதுனால ரெகுலர் பிளானை நம்ம இதில் தேர்ந்தெடுக்கலாம். அதுலேயும் நான் growth ஆப்ஷன் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்க அந்த ஜிங்கிற அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஒன்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்டு எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு, அதில் ஏற்ற இறக்கங்கள் என்ன அப்படிங்கிற அந்த ஃபுல் விவரங்கள் இருக்கும். இதில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட என்ஏவியோட மதிப்பு என்ன, இன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த விவரங்களை பார்க்க முடியும். கிறிஸ்டலோட ரேட்டிங் என்னன்னு அதை பார்க்க முடியும். ரிஸ்க் மேட்டரில் வந்து எவ்வளோ அதிகமான ரிஸ்க் கொண்ட ஃபண்டுங்கிறத காட்டுது. இந்த ஃபண்டில் இது வரைக்கும் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரங்கள் காட்டுது. கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இதில் 1.87 இருக்குது. ஸோ நான் இப்போ ரெகுலர் பிளான் எடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த கிராஃபில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் விவரங்கள் இருக்கும். சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு சந்தையோட வீழ்ச்சி டயத்தில் இது எப்படி விலை இறங்குச்சு அப்படிங்கிற அந்த விவரங்கள் தான் இதில் பார்க்குறீங்க. இதில் நீங்கள் 6 மாதம், 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 1 இயர், 3 இயர், 5 இயர், அப்புறம் ஆல் இயர் அப்படிங்கிற இதை போட்டிங்கன்னா இந்த ஃபண்டு ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த விவரங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ எல்லா விவரங்களும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்ஐபி கால்குலேட்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அந்த எஸ்ஐபிங்கிற அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. உதாரணத்துக்கு இதில் வந்து நான் ஒரு 1000 ரூபா நம்ம முதலீடு பண்ணுறதா எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் வச்சுருந்தது 1000 ரூபா முதலீடு பண்ணால் 73 லட்சம் நமக்கு 25 வருஷத்தில் கிடச்சிச்சு அப்படிங்கிற அந்த விவரங்கள் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் இப்போ 1000ங்கிறத நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து இந்த இடத்துல நாம் அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் டேட் எடுத்துக்கலாம். நான் போட்ட எஸ்ஐபி வந்து 1995ல் நவம்பர்லேருந்து எடுத்துக்குவோம். நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம முதலீடு செஞ்சதாக எடுத்துக்கலாம். எண்ட் டேட் வந்து இந்த மாதம் செப்டம்பர் 25ஓட இது முடிகிறதா வச்சுக்கலாம். நாம் ஃபண்டை சப்போஸ் விற்கிறதா இருந்துச்சுன்னா 25ஆம் தேதியே நம்ம ஃபண்டை விற்கிறதா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் இதில் சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்டோட என்இவி மதிப்பு, அதில் நம்ம பண்ண முதலீடுங்கிறது எவ்வளோ வளர்ந்துச்சு அப்படிங்கிற அந்த விவரங்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நாம் செஞ்ச முதலீடுங்கிறது 2,98,000 இதில் இருக்குது. அதில் வந்து 2,99,000 நான் போட்டிருந்தேன். மணி கண்ட்ரோலில் வந்து ஒரு மாதம் கம்மியாக காட்டுது. பட் ஈவன் தோ இருந்தாலும் இதில் பாருங்கள், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 1 lakh, 10 lakh. ஸோ 71 லட்சங்கிறது இதிலே உங்களுக்கு வருமானமாக கிடச்சிருச்சு. நாம் பண்ணின இந்த 3 லட்ச ரூபா வருமானத்தை நீங்கள் கழிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 68 லட்சங்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இதில் 2000 ரூபா நாம் முதலீடு பண்ணுறதா பார்க்கலாம். நான் வந்து இந்த மேலே இருக்க அந்த எஸ்ஐபி ஆப்ஷனை வந்து 2000 அப்படின்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பாக்கி டேட் எதையும் மாற்றலை. சப்மிட்டுங்கிறத நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் மதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம பண்ணின முதலீட்டுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். வெறும் 6 லட்ச ரூபா பண்ணின முதலீடுங்கிறது கிட்டத்தட்ட நமக்கு 1.4 crores வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஆனுவலைஸ்டு ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20.97% ஆகிருக்கு. நமக்கு ப்ராஃபிட்டாக மாத்திரம் நமக்கு இதில் கிடச்சது வந்து 1,36,35,263 ரூபா வந்து இன்றைக்கி ரேட்டில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. அடுத்தது நாம் சப்போஸ் 3000 ரூபாய்க்கு போட்டு நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதையும் நான் மாற்றலை. சேம் ஜஸ்ட்டு 3000ங்கிற அந்த ஆப்ஷன் தான் மாற்றுறேன். அதை மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ப்ராஃபிட்டாக வந்து 2 கோடி கிடைக்கிது. இதில் மொத்த செல் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,13,46,896 ரூபா நமக்கு பெனிஃபிட்டாக கிடச்சிருக்கு. நாம் பண்ணின முதலீடு வந்து வெறும் 8,94,000 ரூபா தான். அதே நேரத்தில் நீங்கள் 5,000 ரூபா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்மிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் கிடைக்கும். இதில் பாருங்கள், நம்ம 14,90,000 ரூபா நாம் முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூங்கிறது நாம் பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டோட டீட்டெயில் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபண்டோட செல் வேல்யூ இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3.5 crores வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. நாம் பண்ணின முதலீட்டை நீங்கள் கழிச்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து 3.4 crores வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக காட்டுது. அதே நேரத்தில் இதில் ஒருத்தர் 10,000 ரூபா மீனி இந்த ஃபண்டில் எஸ்ஐபி செய்கிறாருன்னு வச்சுக்கோம். மாதம் மாதம் ஒரு 25 வருஷத்துக்கு. அதை நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட 7,11,56,320 இவ்வளோ பெரிய மதிப்பு நமக்கு கிடச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து அவர் செஞ்ச முதலீடுங்கிறது கிட்டத்தட்ட 29 லட்ச ரூபா அவர் முதலீடு பண்ணியிருப்பார். அவருக்கு 7,11 லட்ச ரூபா வந்து அவருக்கு திருப்பி கிடச்சிருக்கு. இதில் ப்ராஃபிட்டாக மாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணின இன்வெஸ்ட்மெண்ட்டை கழிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6.8 crores வந்து ப்ராஃபிட்டாகவே கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆனுவலைஸ்டு ரிட்டர்னில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, சேம் தான் இருக்கும். ஏன்டா நாம் எஸ்ஐபி பண்ணுற அந்த அமௌண்ட்டை தான் இதில் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
இதில் உதாரணத்துக்கு ஒரு ரூ. 500 யாராச்சும் ஒரு எஸ்ஐபி பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். அதே மாதிரி அந்த 25 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். அவர் செஞ்ச முதலீடு வந்து வெறும் 1,50,000 தான் அவர் முதலீடு பண்ணுறாரு. அவருக்கு கிடைச்ச லாபம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,57,816 வந்து அவருக்கு பெரிய ஒரு வேல்யூ கிடச்சிருக்கும். இப்படிப்பட்ட வருமானங்கிறது உங்களுக்கு ஒரு நாளில் 2 நாளில் கிடச்சிடாது, அல்லது ஒரு வருஷம் 2 வருஷத்தில் கிடச்சிடாது. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட முதலீட்டு காலத்தை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிறீங்களோ தாராளமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அதனால் இப்படிப்பட்ட திட்டங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்கிறது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷன் நான் சொல்லுவேன். பட் அதே நேரத்தில் ஒரே கூடையில் போய் எல்லா முட்டையும் வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு. அதே மாதிரி உங்களோட முதலீடுகளையும் நீங்கள் பிரித்து முதலீடு செய்யுங்க. உங்களோட ரிஸ்க் லெவலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்குகிற மாத சம்பளத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து எஸ்ஐபியில் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மார்க்கெட்டு ஏறும், மார்க்கெட் இறங்கும், அதை பற்றினா நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து நம்ம பெரிய அளவில் அச்சப்படுறதுக்கு நம்ம பெரிய ஒரு ஹர்ஷத் மேத்தாவும் கிடையாது, ராஜேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் கிடையாது. ஏன்டா அவங்க தான் வந்து கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் பங்கு சந்தையில் போட்டுட்டு ஒரு ஸ்டாக்கோட இறக்கம் வந்தால் கூட அவங்க அச்சப்படணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கையிலேருந்து கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தை வச்சு தான் நம்ம முதலீடு பண்ணுறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பங்கு சந்தை இறங்கிருச்சு 2000 பாயிண்ட் 3000 பாயிண்ட் இறங்கிருச்சுங்கிறத பார்த்து நம்ம அச்சப்பட தேவையில்லை. நியூஸ் சேனல் இப்படிப்பட்டதுனா வாட்ச் பண்ணுறதை விட்டுருங்க. உங்களோட நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை நோக்கி நீங்கள் போக வேண்டியதுதான். நீங்கள் இடையில நடக்கிற இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்க முடியும். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் வந்து நீங்கள் ஸ்டே காம், ஸ்டே இன்வெஸ்டட். இதுதான். கடந்த மார்ச்சில் வந்து பங்கு சந்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய அளவில் சரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 1100 பாயிண்ட் சரிஞ்சிச்சு. பட் அடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா அது FNO எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 900 பாயிண்ட் ரிகவர் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி அகெயின் ஒரு 400 பாயிண்ட் ரிகவர் ஆகிடுச்சு. அப்படி பங்கு சந்தையில் நடக்கிற ஏற்ற இறக்கங்களை பார்த்து நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா இப்படிப்பட்ட சரிவு வந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் பயந்து நீங்கள் வெளியேறிடுவீங்க. அப்படி செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்லி ஸ்டே இன்வெஸ்டட், ஸ்டே ஃபோக்கஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து கேள்வி பதில் அப்படிங்கிற Q&A செஷன் வந்து நான் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன். இதில் வந்து இந்த வீடியோ பார்த்ததுலையோ அல்லது உங்களுக்கு ஏற்கனவே பல பேருக்கு சந்தேகம் எழுப்பியிருக்கேன். அந்த சந்தேகத்தை வந்து நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக நான் ஒரு வீடியோவில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அடுத்தது இந்த வீடியோ பார்த்ததுலையும் அல்லது இன்னும் உங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இந்த சந்தேகத்தை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் எழுப்ப முடியும். உங்களோட கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையெல்லாம் நான் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் எப்போ மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணாலும், எப்போ நீங்கள் ரெகுலர் திட்டத்தில் முதலீடு பண்ணுறீங்களோ நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளியாக தான் இருப்பீங்க. ஏன்டா ரெகுலர் திட்டத்தில் வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும். டைரக்ட் பிளானில் தான் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது கம்மியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரெகுலர் திட்டத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே முதலீடு செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களோட திட்டத்தை வந்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் டைரக்ட் பிளானுக்கு மாற்றுறது தான் நல்ல ஐடியா. ஏன்டா நீங்கள் டே பை டே உங்களோட வருமானத்தை வந்து நீங்கள் இழந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுண்டா, ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணுண்டா, அதோட கால்குலேஷன் தெரிஞ்சுக்கணுண்டா இந்த வீடியோவை பாருங்கள். இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.